சொல்கிறோம். எசேக்கியேல் 10 வந்து 3-4 வரைக்கும். எசேக்கியேல் 10 3 4 வரைக்கும். சத்தமாக இருக்கு. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தில் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளி பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருக்கும் மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசனம் சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணலும் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் நிறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன் மேலிருந்து விழுங்கி ஆலயத்தின் வாசற்படியில் வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையை பிரகாசத்தினால் நிரம்பிச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியில் புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. எசேக்கியேல் 10:4 பார்த்தோம்னா ஆலயம் வந்து மகிமை வந்து நிறைவேற்று. எசேக்கியேல் 10:4 பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் வாசற்படியில் விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் நின்றது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா போன வாரம், என்ன பார்த்தோம், இந்த புருஷர்கள் விக்கிரகம் 11 ஃபுல்லாக வந்து 11-25 புருஷர் 11 வந்து பார்த்தீங்கன்னா 25 புருஷர் வந்து விக்கிரகாராதனை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோமா. அது நிமித்தம் என்ன ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த அவருடைய மகிமை என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசல் விட்டு புறப்பட்டு மேலே வந்து போயிடுது. அப்போ ஆலயத்தை தீர்க்கப்படுத்தாங்க. என்ன இல்லையா, அங்கே தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இல்லை. 2 கட்டளையத்துல 9-11 வருஷம் 9-11 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9-11 8ல் வந்து 9-11 என்ன பார்க்க சரியா எனக்கு தெரியல. இந்த வெளிச்சத்தில் பக்கத்தில் இல்லை தெரியாது. பெரிய வெளிச்சம் தெரியல. கலர் தெரியும். எட்டாம்
8ஆம் அதிகாரம் 9 தானக்கா. 9, 11. ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 9 to 11. அதான் வாசிக்கிறேன்க்கா. ஆசகேல் வராது. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஆசகேல் தான் வரும். வேற சாலமோன் ஆலயத்தின் மகிமை. அது ராஜாக்கள்லக்கா, அது நாளாகமம்ல வரும். ராஜாக்கள் வரும். ராஜாக்கள் 8 வரும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு கர்த்தர் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியின் மேல் ராஜாக்கள் 8:9. அதான் ராஜாக்கள் 8ல் வந்து என்னக்கா இன்சிடென்ட்டு? அந்த கட் பண்ண 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இப்போ நமக்கு வந்து இசைக்கில் 10:3-4 வந்து பார்த்தீங்கன்னா மகிமை நிரப்பிட்டு ஆலயத்தில் வந்து மகிமை நிரப்புது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10-18 ஆலயத்து வாசல் 10-18 பார்த்தீங்கன்னா அந்த 60 பொருளுமே தங்கி மகிமை இல்லாமல் அப்படிதான். இசைக்கில் 10:4 வருஷம் கர்த்தருடைய மகிமை கேரூபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. அதே 10-18 வருஷம் இசைக்கில் 10-18 வந்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அவங்களுடைய 60 கிலோமீட்டர் போனால் அந்த மகிமை என்ன செய்யணும், ஆலயத்தில் மகிமை விட்டோம். ஆலயத்தை விட்டு அந்த மகிமை வந்து வெளியில் போயிடுச்சு. இப்போ 1 ராஜாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பலியிடும்போது என்ன ஆகுதுன்னா ஆலயத்தில் மகிமை வந்து என்ன செய்யுது, நிறத்தில் பார்க்கலாம். அதுதானே அந்த மேகத்தின் மித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. நிற்கக்கூடாமல் போயிடுச்சு.
இப்போ சாலமோன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் கட்டப்படும் போது என்ன செய்யுச்சு, பிரதிஷ்டை பண்ணும்போது மகிமை வந்து எப்படி இருந்துச்சா, ஊழியர் தேவனுடைய ஊழியர் வந்து ஊழியர் செய்கிற அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா மகிமை வந்து இருக்குது. அது குறைஞ்சு கருத்து. ஆனால் இசைக்கல்ல வந்து 10-15 வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்து இருக்கிறதுனால அந்த வயநாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகிமை வந்து இருக்குது. தேவனுடைய ஆலயத்தை விட்டு நான் ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாலமோனுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு டோட்டலாக இருக்கணும். இங்கே வந்து அந்த இசைக்கு சிறையிருக்கும் காலத்தில் என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளை என்ன செய்யுது, மகிமையில்லாத ஒரு ஆலயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதே வந்து யாத்ராங்கிறது யாத்ராங்கம் 40, 34, 35 யாத்ராங்கம் 40, 34, 35. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் யார் பண்ணுறாங்கன்னா மோசே வந்து எனக்கு ஃபஸ்ட் வருஷம் பண்ணாங்க. அப்போ போகும்போது என்னென்ன கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து கர்த்தருடைய மகிமை வந்து ஃபுல்லாக வந்து முடியுது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை விட்டு ஜனங்கள் எப்போ வந்து அங்கே வந்து நமக்கு வந்து 1 ராஜாக்களில் வந்து பார்க்கும்போது கர்த்தர் அவை வந்து மகிமை வரும்போது அப்புறம் அவங்க காரியங்கள் வரும்போது அது தீட்டுப்பட்டு என்ன செய்யும். எசேக்கியேலுடைய தரிசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவர் தரிசனம் பார்க்குறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்கிரகம் நடந்ததுனால மகிமை செய்யணும் நாளாக போயிடுவார். யாத்ராங்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆசரிப்பு கூடாது நிறுவுறாரு. அங்கே என்ன செய்யுது ஆலயம் வந்து மகிமையாக நிரம்பும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தை வந்து புறம்பே எடுத்து போடுற ஒரு காரியம் நடக்கும். யாத்ராங்கத்தில் பொன் கண்குட்டி செய்வாங்க, பொன் கண்குட்டி. அப்போ சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு, உடைக்கிறதுல அவருடைய ஆசிரிப்பு கூட எடுத்து பாளையத்துக்கு புறம்பு கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்போ நமக்கு இந்த சிறையிருப்பு காலத்தில் மட்டும் இல்லை, ஜனங்களை வந்து கற்றுக்கிட்டு பிரித்து எடுத்து அவங்க கூட இருக்கிறது கணிச்சிலாரு விரும்புகிறது இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை வந்து வாலண்டியராக கூப்பிட்டு வைக்கிறாங்க. அதுக்காக ஓரம் விடுறாங்க. ஆனால் நம்ம வந்து யாத்திராகணும் என்ன உபாவங்கள் படிச்சோம்னா எல்லா நேரமும் இவருக்கு பிரிவினையான காரியங்கள் ஈடுபடுறாங்க. இருக்கணும். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் என்ன செய்யறாரு, அவரும் தரிசனத்தில் பார்க்குறாரு. அப்புறம் ராஜாக்கள் காலத்தில் சாலமோன் கட்டுறாங்க என்னாங்க இது ஒரு காரியங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் வச்சுக்கோங்களேன். இஸ்ரேல் தேசத்தில் வந்து ஆலயம் கட்டப்படுறதுக்கு அவங்க வந்து ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க. நிறைய விஷயம் வந்து பார்க்கணும். சிவப்பு கடாவை என்ன செஞ்சுட்டாங்க, பலிட்டாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்து வருது. அதை பகிரங்கமாக என்ன செய்யப்படுறோம்னா அது வெளி உலகத்துக்கு வந்து காமிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து எருசலேமில் வந்து தேவாலயம் கட்டப்படுது. நமக்கு என்ன சம்பந்தம்? அது ஒரு வருகையின் அடையாளம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு கடவை உருவாக்கி அவங்க வந்து இங்கே பலியிட்டாங்கன்னா கர்த்தருடைய வருகை சமீபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வசன ஆதாரம் நமக்கு எங்கேயுமே இல்லை. பற்றி இந்த கடை வந்து நமக்கு வந்து அவங்க பலியிட்டாங்கன்னா அது வந்து நமக்கு வருகையின் அடையாளம். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு நமக்கு வந்து என்ன கிடையாது, பலிகள்.
அந்த பாரம்பரியங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இஸ்ரவேலும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமாம், அறியாமையின் காலத்துக்குள்ள இருந்துக்குள்ள இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய செய்தியா நம்மளுடைய கர்த்தர் வந்து வரப்போறாரு, இன்னைக்கு வந்து பலிவிட்டாரு, அதனால நம்ம என்ன செய்ய நம்ம வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு இதுல காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். ஆனா கர்த்தருடைய வருகைக்கும் இந்த அடையாளங்களுக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து இங்கே என்றும் அங்கே இங்கே உங்களா இங்கே இருக்கிற இடத்துல செய்ய, ஆமா, ஜெபம் பண்ணுங்க. வருகை குறித்த அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையை நமக்கு என்ன செய்யும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சந்திரன் ரத்தமாக மாறும், சூரியன் கருப்பாக மாறும், அது வந்து அந்த கிறிஸ்துவின் காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏதோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வெளிப்படுத்துற விசேஷம் போது ஒவ்வொன்றா சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த ஆலயத்தின் மகிமை வந்து நமக்கு வந்து எடுபடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தின் மகிமை வந்து எடுபடுகிறது அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, மகிமைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? மகிமை அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு நிறைவு, ஆண்டவருடைய பிரசன்ஸ். பிரசன்ஸ்னா எதை வச்சு உணர்வு? பிரசன்ஸ் அப்படின்னா எதை வச்சு உணர்வு? நம்மள அந்த பிரசனத்தால நம்மளை ஒரு மூடுகிறது என்ன இருக்கிறது? பிரசனத்தினால மூடுகிறது என்ன இருக்கிறார்? அதை அனுபவிச்சிருக்கீங்களா? பிரசனத்தை உணர்ந்திருக்கோங்க. அதை அனுபவிச்சிருக்கோம். பிரசனம், ஆண்டவர் பிரசனத்தை வந்து அனுபவிச்சிருக்கோம், உணர்ந்திருக்கோங்க. அதான் எப்படி உணர்ந்திருக்கீங்க? எப்படி உணர்ந்திருக்கேங்கன்னா, அவருடைய பிரசன்ஸ் நமக்குள்ளே வர்றப்ப நம்ம ஆவிக்குள்ளே ஆகிறத நம்மளால உணர முடியும். நம்ம இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி தேவனோட இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற முடியும். அந்த அனுபவத்தை விட்டு பிரியவே மாட்டேன். அது அந்த மகிமை அப்படின்னு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதை வந்து விவரிக்க முடியாது. தானியேல் வந்து ஒரு தரிசனத்தை போறாரு, இவர் ஆபிரகாம் ஒரு தரிசனத்துக்கு போறாரு, யோவானே ஒரு தரிசனத்துக்கு போறாருன்னு பார்த்தீங்கன்னா பவுனும் போயிருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு? 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், நான் பாரதேசில் இருந்தேன், நான் இருந்தேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்துல தேவனோட ஐக்கியம் கொள்கிற ஒரு மனிதனுக்கு தான் புரியும். அது ஆச்சரியம் விவரிக்க முடியாது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, மகிமை பொருந்திய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி வருஷம். இப்போ நமக்கு இப்போ ஜனநாயக நாடுனால இப்போ நம்ம வந்து இப்போ டெல்லியில் போய் அவருடைய ஜனாதிபதி மாளிகை ராஷ்டிரபவன் அங்கேயும் உள்ளே போக முடியல. அப்படி உள்ள போனோம்னா நமக்கு என்ன இருக்கும்? ஒரு விதமான வியப்பு கலந்த ஒரு உணர்வு இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம பத்மநாபபுரம் அரண்மனையும் திறந்து கொடுத்துருக்கோம், பார்த்துருக்கோம். அப்போ அங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான வியப்பு கலந்த ஒரு உணர்வு நமக்கு வரும். சந்தன கட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த கமகமாக இருக்கும்போது நம்ம யோசிச்சு பார்ப்போம், அந்த ராஜா வந்து இந்த சந்தன கட்டில் வந்து படுத்திருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் திறமை மட்டும்தான் நம்ம கடைசியில் ஒரு உள்ளே போக முடியாது. உள்ளே போய் அந்த சந்தன கட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த மணக்கல்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருக்கிறேன். இதுதான் அந்த மகிமை, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவர் கூட இருக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். இப்போ அங்கே வந்து ஒரு மோசே வந்து மகிமையினால் இறங்கியிருந்தாரு, மகிமை நிறைவேற்று. இப்போ சாலமோனுக்கும் மகிமை நிறைவேற்றிருந்தாரு. இவர் தரிசனத்தில் இசைகள் சொல்றாரு, அது மகிமை நிறைவேற்றிருக்கிறார். அப்ப எல்லாருமே அந்த கூடி ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை அந்த பிரசன்னம் ஈர்க்கும்போது நம்ம ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது ஆவியில நிரம்பி நிற்கிற காரியங்கள் வந்து நேரங்கள் வந்து கூடுது. ஆனால் ஆராதிக்கிற நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாரும் ஒரு விதத்துல என்ன செய்யறோம், ஒரு பாட்டுக்காக 2 பாட்டுக்காக செய்யறோம். அதுல ஒன்று என்ன செய்யறோம், அந்த ஆராதனை நேரத்துல நம்ம முடிந்த அளவுக்கு என்ன செய்யறோம், கடந்து போகும்போது அது ஒரு விதமான அனுபவம். தனியா நம்ம ஜெபம் பண்ணும்போது அது ஒரு விதமான அனுபவம். இது தேவனுக்கு நமக்கு உள்ள ஒரு இருக்கிற ஒரு அனுபவம். அடுத்து சொல்லி பார்த்தோம்னா அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு துக்ககரமான இல்லைன்னா அந்த நொறுங்கி பெருமூச்சு விட்டு அழுகிற போது ஏற்படுகிற அனுபவம் இல்லை. தமிழ் சொல்ல பார்த்தீங்கன்னா மங்களகரமான அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மங்களகரமானன்னா நம்ம எங்க போயிடுவோம், மங்களகரமான ஒண்ணுன்னா ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிடும். மங்களகரமான ஒரு மங்களகரமான காரியம் வீட்டில் நடக்குது அப்படின்னா மேக்சிமம் எதுக்கு போகுதுன்னா இந்த வீடு கட்டுறதுக்கோ பிரதிஷ்டைக்கோ மற்ற எந்த காரியங்களும் நடக்க மாட்டோம். மங்களகரமான ஒரு நிகழ்வு என்ன செய்யணும், திருமண நிகழ்வுக்கு நம்மளுடைய இந்திய பாரம்பரியப்படி மங்களகரமான நிகழ்வு அந்த திருமண உறவு அந்த நடக்கிற காரியம் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ அதெல்லாம் கொண்டு வர்றது இந்த பிள்ளைகள் பூ பெய்த உடனே என்ன செய்வாங்க, ஒரு மங்களகரமான நிகழ்வு அப்போ சொன்னாங்க பாருங்க. அப்போ இந்த மகிமை இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பூ பெய்கிற நிலைமையில இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு அதான் அவங்களால விவரிக்க முடியும். ஒரு கல்யாணம் வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம். அப்ப இந்த நிகழ்வுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்குள்ளேயும் அந்த மகிமை பொருந்திய காரியங்களுக்குள்ளே மாட்சிமை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்திய தேசத்துல முதல்வர் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, மோடி ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா மாட்சிமை இறந்த காரியங்கள் ஏசிப்பாங்கன்னு சொல்லுவோம். எனக்கு நம்ம என்ன செய்யறாங்க பிரஸ்தேஜ்ல இருந்து அங்கேங்க அதை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான மக்கள். அதே மாட்சிமை இருந்தாங்க. உலக பிரகாரம் பார்த்தா நேபுகாத்துல சேர்ந்த பண்ணாரு, மகாபாபிலோன் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க நம்மளே ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன செய்வோம், அதை குறிச்சு என்ன செய்யணும், சந்தோஷப்படுவோம், பெருமை. இது பார்த்தீங்கன்னா மாட்சிமை. அப்போ மாட்சிமை மகத்துவம் அப்படின்னா ஜூலியஸ் சீசரா ஒரு அலெக்சாண்டர் அவர் என்ன பண்ணாரு, உலகத்தையே ஆளுகை செய்யறதுக்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்தார். அதுதான் ஒரு மகத்துவமான காரியம் சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மகத்துவமான காரியம் தான் சிலுவை மரணம் தான் ஒரு மகத்துவமான காரியம். அந்த மாதிரி காரியம் யாருனாலும் செய்யாது, செய்ய முடியாது, செய்யவும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. இதான் ஒரு மகத்துவம், மாட்சிமை, மகிமை இதுக்குரிய காரியம். அப்போ தேவனுடைய ஆலயம் எப்பப்போ நான் செய்தது அது கெடுக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற மகிமை என்ன செய்யுது, நாம விட்டு போயிடும், நம்மளே எடுத்துக்கலாம். நாம என்ன செய்யறோம், சில நேரத்தில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து நமக்கு அவருடைய மகிமை உணர முடியாத ஒரு நிலையில நமக்கே வெறுமையா ஜோம் பண்ற மாதிரி அவருடைய தேவ சமூகத்துல போகும்போது அவரோட ஒன்றிணைந்து கடந்து போக முடியாது. எப்பெல்லாம் நம்ம அவருடைய தேவ சமூகத்துல இருந்து கடந்து போக முடியல, அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா அவருக்கு நமக்கு என்ன இந்த தூரங்கள் செய்யணும், தள்ளி போற மாதிரி இருக்கும். இப்ப அவரோட ஒன்றிணைந்து அப்படின்னா இப்போ நீங்களும் நல்லா இருக்கிறோம், நல்லபடியா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், நீங்க சொல்றது நாங்க கேட்கறேன் சொல்லுவீங்க, ஒரு இடைவெளி இல்லாத ஒரு நிலைமை இல்லை, கணவன் மனைவி பிள்ளை அம்மா அப்பா எல்லாருக்குள்ளேயும் அந்த உறவு தான். அப்ப தேவனுக்கு அடுத்த உறவுல போகும்போது நம்ம சர்ச்சுக்கு போனாலும் ஜோம் பண்ணாலும் அல்ல அவருடைய கூட்டங்களுக்கு போனாலும் அவருக்கு நமக்குள்ள உறவு ஒரு சின்ன கீரல்னா நம்மளை அறியாமே செய்தா மதிப்பு கட்டிட்டே இருக்கும். நம்ம மீறி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு என்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டுப்பட்டு என்ன சொல்றது திருமணத்தனமா இருக்கிற மாதிரி ஜபம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம சொல்ல முடியும், பண்ணினாலும் அவருடைய குற்றங்கள் அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அவருடைய மகிமை நம்ம சூழ்ந்து கொள்ளாத ஒரு நிலைமை. அப்ப இதெல்லாம் நம்ம கடந்து போகணும், அவரோட கூட இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே தேவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு நினைச்சாரு விரும்புகிறது. ஆதாம படைச்சதே அதுக்கு. அப்ப ஆதாமும் தந்து விட்டு போகும்போது மறுபடியும் நினைச்சாரு ஜனங்களுக்கு சிலர் தன்னுடைய பக்கம் இருக்கிற நினைச்சாரு பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். எப்பவுமே அவங்க அவரு கூட இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா.
நாம விட்டு போகணுங்கிறது நினைக்க மாட்டேங்கிறேன். நாம வந்து ஒரு மனுஷனாக இருக்கிறேன். இப்போ நம்ம விரும்பி வந்தாலும் நம்ம என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுவோம். நாம விரும்பி போகும்போது ஓரளவுக்கு என்ன செய்வோம், சரி இப்படியே அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. மீறி கூட என்ன செஞ்சோம், பேசாம சரி நம்ம எவ்வளோ போயிட்டோம், தாழ்ந்து போயிட்டோம், அவங்க நம்ம கிட்ட விட மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன இதுக்கும் நம்ம என்ன செய்யறது, அதை அக்செப்ட் பண்ணிருக்கோம். பட் ஆனால் தேவன் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் சிலர் போராடுறது தேவனா இருக்கிறாங்க. இந்த போராட்டம் எவ்வளவு நாளைக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முடிகிற வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் 2 நாள் கொடுத்தாரு, தவணை கணக்கெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாள் தான் அவனை நீ வந்து உன்னை நான் உதவி செய்வேன், அவனை நான் கூப்பிடுவேன், இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு கிடையாது. இப்போ அடிக்கடி அப்படியே கடினப்படுத்தணும், சரியா சகாயம் சலுகை வாசமடைவாங்க வசனம் இருக்காங்கன்னா எல்லா மனுஷரையுமே எப்பேற்பட்ட கடைசி வரைக்கும் அவனுக்கு மரணம் வர வரைக்கும் இல்லை, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் செய்யாது. அந்த மனிதனை வந்து நம்ம கூட வச்சுக்கிறணும், அவன் கூட உறவாடணுங்கிற ஒரு உள்ளம் படைத்த ஆண்டவராக இருக்கான். அப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம செய்யுமா தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். அப்ப இந்த இவர் மோசே வந்து ஆசரிப்பு கூடாரம் போடுறாரு. ஆசரிப்பு கூடாரம் போடும்போது ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கண்ணுக்கு நினைச்சாங்க, உருவாக்குறதுனால நினைச்சாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரிச்சு கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே வந்து போட்டு விடுறோம். சாலமோனுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நோருக்கு தரமட்டமாயிருக்கும். இப்ப எசேக்கியேல் காலத்துல வந்து தரமட்டமாக்குன்னா ஒரு ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பார்த்து என்ன செய்யறாரு, அதுல இருந்து அறிவுறு பொருள் இருக்கிற மாதிரி பார்ப்போம். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த வீரர்களுக்கு அந்த காரியங்களுக்கு என்ன இருக்குது, நியாயத்திற்கு இருக்குது, வெளிப்படுத்தல நியாயத்திற்கு இருக்குது, வெளிப்படுத்தல. இப்போ இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து நம்மளுடைய சரீரத்துக்கு ஆலயம் சொல்லி சொல்றோம். அந்த ஆலயத்துக்கு ஒரு நியாயத்திற்கு வச்சிருக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் என்ன செய்யறாரு, போராடுறதுக்கு. பட் ஆனா இந்த நியாயத்திற்கு வந்து இந்த உலகத்துக்கு முடிவுல வந்து ஒரு நியாயத்திற்கு இருக்கு. அதே நேரத்துல இந்த உலகத்துல இருக்கும் போது என்ன செய்ய ஒரு நியாயத்திற்கும் இருக்கு. 2 பேருக்கும் இருக்கு. விசுவாசிக்கும் இருக்குது, அவிசுவாசிக்கும் இருக்கு. அப்ப 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை எப்படி உணர்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசி தன்னைத்தான் உணர்கிறது மனிதன் நடக்கிறேன். அவிசுவாசியும் நினைச்சாங்க, அவிசுவாசியும் தெரியாம அறியாம இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே அவங்களுக்கு ஒரு நியாயத்திற்கு உண்டு அப்படிங்கிறோம். தேவன் படைத்த படைப்பிடித்த உருவாக்கி வச்சிருக்கிறார். இப்போ யாருமே ஒரு நியாயத்திற்கும் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை. அப்போ இந்த நியாயத்திற்கும் எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உலகத்தின் காரியங்களை நம்ம வந்து பார்க்குறோம். அதே நேரத்தில் என்ன சொன்னாங்க, லாஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வரும்போது இந்த உலகத்துல என்ன இருக்காங்கன்னா, விசுவாசங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இருக்காரு. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பார். கடைசி வருகைன்னா அவர் வந்து இந்த ரகசிய வருகையை முடிஞ்சுக்கும். அது பகிரங்க வருகை, ரகசிய வருகையை நமக்கு விசுவாசத்தை காண்பார். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அவங்களுக்குரிய ஒரு கிருபையின் காலம். இன்னைக்கு நமக்கும் கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருபையின் காலம் வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கு பிறகு தேவன் கிரியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வசனம் நம்ம வெளிப்படுத்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுவும் என்ன செய்யற ஒரு கிருபையின் காலம். இன்னைக்கு நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து மீட்பராக ரட்சகராக நம்ம அறிந்து கொள்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருபை. அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து பயணிக்கிறதும் அவருடைய கிருபை. இவ்வளவு நாள் நிலைச்சு நிற்கிறதும் அவருடைய கிருபை. இது நமக்கு கிருபையின் காலம்னு சொல்லி சொல்றோம். இப்போ ரட்சிக்கப்பட ஒரு ஜனங்களுக்கு கிருபையின் காலம்னு அவங்களுக்கு நினைச்சாங்க. கிருபையை போக்கடிக்கிறாங்க, கிருபையினால அவங்களுக்கு என்ன செய்ய தெரியல. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க கூட நம்மளும் பரவாயில்ல, நம்மளும் என்ன செய்யணும், விக்கிரக கட்டுப்பாட்டுல வந்து விக்கிரக காரியங்களை விடுபட்டுக்கணும். அப்ப ஏன் அவங்களால என்ன செய்யணும், அந்த காரியங்கள் உங்களால விடுபட முடியல, ஏன் கடந்து வர முடியல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, எல்லா நேரமும் கத்த பேசுறது தேவை. ஆண்டவர் வந்து அறிந்து கொண்டாலும் சரி, அறிந்து கொள்ளாமட்டாலும் சரி, அவர் பேசுகிறது தேவை. பேசுகிற சத்தத்தை ஒரு செகண்ட் நம்ம கீழ்படுத்தினா
கர்த்தர் செய்றாரு, அவர் பக்கம் இருக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப ஏன் கேட்காம அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வெளிப்பிரகாரமான காரியம். இப்ப நமக்கு என்ன சொல்றோம், இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்றாரு, ஒரு வெளிநாட்டு கடவுள், அவர் நம்மளுடைய கடவுள் கிடையாது, இது ஒரு மதம், இப்படிங்கிற காரியங்கள் பார்க்கிறோம். அடுத்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க, நாம இந்த பாதையில போனாதான் கரெக்ட். அந்த மாதிரி சட்டத்தை உருவாக்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த காரியங்கள் உள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு தடை, ஆமா தடை வந்து. இப்ப இதையெல்லாம் மீறி நம்ம கடந்து வந்து பகைப்பிடிக்கிற செய்றாங்க, ஆண்டவருக்கு தூரம் போகிற காரியம் நிறைய வந்து உலகத்துல வந்து அதுக்குரிய நமக்கு வந்து நிறைய வந்து உதாரணங்கள் எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர். இப்போ நம்ம வந்து யாக்கோபையும் ஏசாவும் எடுத்துக்கலாம், 2 பேருமே ஒரே கர்ப்பத்தை தான் தாக்குறாங்க. யாக்கோபு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிரிமினலா இருக்கும். ஆனா ஏசா பத்தி எப்படி சொல்லலாம், ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் செய்யணும், தேவனுடைய பழையபடிக்கு சரணடையக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கும். தவறு பண்ணினாலும் அதை தவறு பண்ணிட்டு அதை சீர்படுத்துறது தேவனை தேடுகிற மனுஷன். ஆனா ஏசா அப்படி கிடையாது, தாய் தகப்பனுக்கு வெறுப்பா இருக்கணும்னு செய்யணும், புறஜாதியில கல்யாணம் பண்ண ஒரு நாள். இதைத்தான் வந்து கர்த்தர் வந்து பாக்குறாரு. அப்போ அவரை தேடுகிறதுக்கு அவரோட அவருடைய மீட்பை வந்து சொந்தமாக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஏதோ ஒரு விஷயத்துல இதுல என்னதான் சொல்லி இருக்கு பார்ப்போமே அப்படின்னு போகும்போது என்ன செய்யறாங்க, அந்த மீட்பை என்ன செய்ய கண்டுகொள்ளுவேன் கண்டுகொள்ள மனிதனாக இருக்கிறாங்க. இப்போ கடைசி வரைக்கும் இந்த நமக்கும் உள்ள ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு பிள்ளைங்களுக்கும் கர்த்தருக்குள்ள இல்லாத பிள்ளைங்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு நமக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்த தேவன் ஏன் அவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பின்னாடி பார்க்கணும். அப்ப எசேக்கியலின் அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறைப்பட்ட ஒரு வாலிபன், அவர் வந்து கல்யாணம் பண்ணினாரா கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் அவர் சிறைப்பட்ட ஒரு வாலிபன் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யும் போது என்ன பண்றாங்கன்னா, தேவன் அவனோடு ஒரு இடைப்பட்டு காரியங்கள் கற்பிக்கிற தேவன் இருக்கிறார். மோசே வந்து கடந்து வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த தீர்ப்புப்பட்டதுனால பொன் கண்டுபிடி செஞ்சது மோசே செய்யறது சாலமும் கரெக்டா தான் வருவாங்க. வந்து என்ன பண்றாரு, பின்னோடி நாட்கள் செய்து ஆலயத்துக்கு போட்டு ஒண்ணும் இல்லாம போகும். அப்ப இதுக்கு எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து இந்த பகிரங்க வருகைக்கு முன்னாடி இந்த காரியங்கள் வந்து நியாயத்திற்கு அது வெளிப்படுத்தல. இந்த காரியங்கள் உலக பிரகாரமா ஒரு கட்டுமை, அது தேவனை மாற்றணும், இல்லை நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கணும். இந்த 2 காரியம் இருக்கும். இதோட நியாயத்தை பயங்கரமா பகிரங்க வருகைக்கு முன்னாடி, ரகசிய வருகைக்கு பின்னாடி பகிரங்க. நமக்கு நியாய தீர்ப்பு வந்து அந்த கேப்ல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்முடைய நியாய தீர்ப்புனா நம்ம ஒரு மீட்புக்குள்ள வந்துட்டோம் இல்லையா. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப கர்த்தருக்குள்ள நம்ம வந்துட்டோம், நம்மளுடைய ஆலயத்தை தீர்க்கப்படுத்த கூடாதுங்கிற ஒரு கிருபை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம வந்து உலக பிரகாரமா ஆலயம் இருக்கு, 2க்குமே நியாயம். சொல்ல போனா ஆசிரியர் வந்து என்ன வச்சிருக்காங்க, விக்கிரகாரம், அதுக்கு நியாயத்திற்கும் எங்க வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஆலயத்தை வந்து விக்கிரகாரம் நிரப்பப்பட்டா நியாயத்திற்கும் அது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே. ஆமா, இப்ப நம்ம போற இடம், நம்ம உருவாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் அருள்வே அப்படிங்கிறார். அப்போ அவரை வந்து இப்போ நான் ஒரு சிலுவையை வச்சு நாங்கள் வந்து ஆராதிக்கிறேன்னா அதுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். சிலுவை எதுக்கு, அவர் சிலுவையில மறித்தாரு, ஏகப்பட்ட திருடர்கள் மற்ற குற்றவாளிகளும் மறித்தாங்க. சிலுவை வந்து அந்த நாட்கள் வந்து ஒரு கேவலமான ஒரு மரணம். சிலுவையில மறிக்கிறது ஒரு கேவலமான மரணம். அது மத்தியில கர்த்தர் வந்து நமக்கு என்ன செய்யறாருன்னா, சிலுவையில வந்து மறிக்கிறாரு. ஆனா அந்த சிலுவையை நான் என்ன செய்வேன், தொழுது கொள்கைன்னா ஒரு அடையாளமும் வச்சாலும் என்னது, அதுக்குரிய கணக்கு என்ன கொடுக்கணும். நியாய தீர்ப்புல வந்து யாருக்கு இருக்குன்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கு.
இந்த உலகத்துல வந்து அவர் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆலயத்தை வச்சு நடத்துறேன். இந்த அது பேர் என்ன சிலையை வச்சு ஜனங்களை வந்து வழிபட செய்வேன் அப்படின்னா எனக்கு வந்து அது அந்த ஒரு பாவம் அப்படிங்கிற உணர்வு வந்து எப்ப தெரியும் அப்படின்னா தேவனுடைய வேதத்தை வார்த்தைகள் செய்யணும் முழுவதுமா உள்ள கொண்டு போகணும். பேசப்பட்ட காரியம் கிடையாது. இன்னைக்கு இந்த சிலுவை தானே, இந்த சிலுவை இருந்தால் தான் ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஆலயம் ஒரு திருப்தி வரும். அவர் என்ன சொல்றாரு, ஆலயம் என்ன சொல்ற, ஆலயத்திலிருந்து இருக்கிற தேவன் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம தேவன் கூடிய ஆராதிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்கள் வந்து ஒரு ஆலயத்தை தான் நம்ம. அப்ப அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா தேவனை வந்து அருமையாக பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அருமையாக பார்க்கக்கூடனா ஒரு ஒரு விசுவாசி வர்றாங்கன்னா அவங்க ஜெபத்துல வழிநடத்தும் போது அவங்க வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பாங்க ஒரு எல்லைக்கு கடந்த ஒரு அனுபவத்தில் அவங்க கொண்டு போய் மண்டலம் நடக்கும். இன்னைக்கு நானும் நம்ம நினைச்சு பாருங்க, இயேசுவை போட்டவங்க வச்சு நம்ம நினைச்சுங்க கடந்து வரணும், சிலுவையை பார்த்து கடந்து வரணும். ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த 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 உருவங்களை நம்ம சேர்த்து டச் பண்றது நம்ம பாதிக்கிறது இல்லை. அப்போ அவர் எப்படி இருப்பாரு பார்க்காம தேவனுடைய சமூகத்துக்கு வரும். அப்போ ஒரு விசுவாசியை உருவாக்கும் போது, இல்லை ஒரு ஆலயத்துக்கு ஒரு விசுவாசி கடந்து வரும்போது, இல்லை தனி ஜபத்துல இருக்கும்போது, அவங்களுடைய நினைவு இல்லை தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்திலையும் ரைட்டா மணமகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலையும் அவரை உறவாடக்கூடிய ஒரு சிந்தயத்தை உருவாக்கணுமே வழியே அவனுக்கு வந்து ஒரு போட்டோவை வச்சு ஒரு சிலுவை வச்சு ஒரு உருவத்தை வச்சு அந்த சிந்தையை வந்து கரைப்படுத்தக்கூடாது. நாங்களும் கரைப்படக்கூடாது. அந்த இடத்துல ஒரு மனுஷனையும் கரைப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த மனுஷனை கரைப்படுத்துகிற அந்த சிஎஸ்ஐ தேவாலயமா இருக்கட்டும், இப்ப நமக்கு வந்து ஆவிக்குரிய தேவாலயமா இருக்கட்டும். இன்னைக்கு சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்கத்துக்கு முன்னாடி எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, வசனம் பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற சபையில முன்னாடி நினைச்சுனாங்க ஆட்டோல இந்த டிசைனா சினிமா துறைகள் நினைச்சுனாங்க தொங்க கொடுக்குறது டிஜிட்டல் அது அந்த தரவுகள் தவறுங்க. இந்த ஒரு மாதிரி ட்ரெஸ் துணிகளை வச்சு போடுறாங்க கலர் கலரா, அது தவறு. இப்ப நம்ம திருநெல்வேலி பார்த்தா டிஜிட்டல் கலர் இருந்துச்சு, அதுல ஒளிபரப்புறாங்க, அலையில தவறு ஒளிபரப்புறாங்க, அது தவறு. ஆனா இருக்கிற ஆட்கள் என்ன செய்யறாங்க, இப்ப சுத்தி என்ன செய்யறாங்க, துணிகள் எல்லாம் டிசைனா போட்டு அலங்காரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, அது வந்து தவறு. நம்ம பழைய சர்ச்சில் 2 ஸ்கிரீன் மாதிரி அப்படி வச்சிருப்பாங்களா, அது தப்பு இல்லை. அதுதான் சொல்றேன், துணி மாதிரி சுத்தி போட்டு பின்னாடி வந்து துணி மாதிரி போட்டு நாங்களே இதை வந்து டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க கலர் கலரா. ஆமா அது போடுறோம், அது வந்து போடக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய ஆலயம் அப்படிங்கிறது ஒரு பொருட்கள் ஆசிரியர் கூடத்துல என்ன இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, உடன்படிக்கை பெட்டி அது கிருபாசனத்தில் கிருபாசனத்துக்கு மூடியும் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. முன்னாடி வந்து பரிசுத்த சபையில என்ன இருக்குது, அப்பமும் இன்னைக்கு நாம வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆராதிக்கக்கூடிய பிரதான வாசம் ஒவ்வொருவரும் ஒரு லேவியே ஒரு பிரதான வாசம். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டின்னு என்ன வச்சு பார்த்தீங்கன்னா நாமளே உடன்படிக்கை பெட்டியா மாறுகிறோம், தேவனுடைய உடன்படிக்கையா நம்ம தேவனுடைய ஆலயம் நம்ம வந்து மாறும். இப்ப தேவனுடைய ஆலயத்துல நம்ம வந்து இருக்கும்போது நம்ம வந்து இப்ப அவருக்கு நமக்கு ஒரு சின்ன கீரல் ஒரு சின்ன இடவிற்கு விழுது மகிமையை ஒரு பர்சன்ட் உணர முடியாதது வராது. இன்னைக்கு வந்து இங்க ஜோமனா வர்றாங்க அப்படின்னா சுத்தி சரௌண்டிங் வந்து அவங்க கண்ணுல இருந்து செய்யும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவன் தங்குகிற ஆலயம் எப்படி பரிசுத்தமான பரிசுத்தர் அவங்க பார்க்கும்போது சில ஒரு சிங்காசன சாயலை பார்க்குறாங்க, அப்புறம் ஒரு அக்கினிமயமான ஒரு சாயலை பார்க்குறாங்க, எதையும் அவங்க பார்க்கலாம். ஒரு நீலக்கல் ஒரு இதற்கல் அப்படின்னா அவங்க உணவாக படித்த சேர்ந்து அந்த ஒளியை அவங்க கிரகிச்சு அவங்க பார்க்குறாங்க. நீங்க யாத்திராமத்தில் வந்து 70 பேர் மேலே ஏறி போறாங்க, அவங்க ஒரு ஒரு பிரபையை கொடுத்தோம் ஒரு தரிசனத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவர் தானியெல்லாம் பார்த்தாலும் அப்படித்தான் சொல்லுவாரு, இசைக்கல் பார்த்தாலும் அப்படித்தான் சொல்றாங்க. ஒரு சிங்காசன சாயல் ஒரு சிங்காசன சாயல் ஒரு மனுஷ சாயல் அது அக்கினி சாயல் ஒரு சொகுசு சாயல் அப்படிதான் பார்ப்பாங்க.
வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீங்க பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படின்றதானா இங்க நம்ம வெளிப்படுத்தாங்க. அப்போ நாம என்ன செய்யணும், நாம என்ன சொல்ல வர்றாரு தேவன் அப்படின்னா, எப்படி நம்ம இருதயம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த இருதயத்துல நம்ம என்ன செய்யறோம், அவரை நம்ம தேடும் போது அவருக்கு ஒரு டிசைன் கொடுப்போமா. இப்ப அவர் வர்றாரு, அதை கடந்து வந்துட்டோம். நம்ம கடந்து வராத விசுவாசி அந்த உருவத்தை பார்த்து இப்ப வர்றாங்க அப்படின்னா சரி, அவங்களுக்கு உருவம் வைக்க வேண்டியதில்லை, சிலுவை வைப்போம். ஆட்கள் என்ன செய்வோம், அது ஒரு புனிதமான இடம், அதுல ஒரு டிசைன் வைப்போம், ஒரு அலங்காரம் பண்ணணும். அதெல்லாம் தேவன் அறிவு இருக்கிறார். யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியல அப்படின்னா வேத வசனத்தை என்ன செய்யலாம் உள்ள கொண்டு போறது கிடையாது. சரி, அப்ப இப்ப நம்ம ஆலயம் கட்டுறோம்னா அந்த புல்பீட்ல எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமா, வசனம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. விசுவாசம் சிந்தையை கரைப்படுத்துகிற தேவனாக பரிசுத்த ஸ்தலம் அவங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. இப்ப நம்மளுடைய ஆலயம் பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஆலயம் ஒரு கட்டடம் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா சிற்றாலயம் சொல்லிட்டு யூதர் என்ன செய்றாங்க, தேவாலயம் எருசலேம் மட்டும்தான். மற்ற இடங்கள்ல கட்டுறது சிற்றாலயம், அது ஒரு வீர செல்வாக என்ன செய்றாங்க வைக்கிறாங்க. அதுல என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய யூதர்கள் கற்றுக் கொடுக்குறவங்க ஒரு ஒரு பீடத்துல நின்று என்ன செய்வாங்க பேசுவாங்க. அதுக்கு ஆளுக்காக சொல்லிட்டாங்க. இது என்ன சொன்னாங்க, பலிபீடம் கிடையாது. பலிபீடம் எங்க இருந்துச்சு, ஆசிரியர் முன்னாடி. யாரு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து போய் தேவனை தரிசிக்கிற, ஆராதிக்கிற, சாக்கியம் படைத்தவர் எல்லாரும் பிரதான ஆசாரியர். இன்னைக்கு இப்ப ருசியா மாதிரி ஒரு ஆராதிச்சோம், இல்ல சவுல் மாதிரி ஆராதிச்சவங்க பனிஷ்மெண்ட் அப்படின்னாங்க. அவங்க கர்த்தரை அறியாம தேவனுக்கு கீழ்ப்படியாம சொன்னாங்க ஆராதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜரீக கூட்டமாக இருக்கும், புனியத்தை அறிவிக்கிறவங்க இருக்கணும். அப்ப நாம இருக்கிற இடம் எல்லாமே என்னது, மகா பரிசுத்தம். இதுல நான் பாஸ்டரா இருக்கிறேன், போனதா இருக்கிறேன், ஆட்கள் இருக்கிறேன், மகா பரிசுத்தம். நிறைய பிசாசு சத்தியத்தை என்ன செய்யலாம் புரட்டுகிற மனுஷனா இருக்கிறாங்க. ஆட்களுக்கு பலிபீடம், நான் பலிபீடத்துல நின்று நான் பேசுறேன், நீங்க என்ன செய்றீங்க, என்ன ஸ்தலத்துல இருக்கீங்க, பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கீங்க, நான் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல நின்று பேசுறேன். பாஸ்டர்ஸ் நம்ம பேசுறது யாரும் குறை சொல்றதில்லை. அப்படி பேசுறது செய்து தவறான உபதேசம். ஆட்கள் நின்று பேசுறதுன்னா அவங்க நின்று கேட்க, அவங்க அரசியல்வாதிகள் மேடையை போட்டு நினைச்சாங்க பேசுறாங்க, ஜனங்க உட்காந்து கேட்கறாங்க. அது மாதிரி நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதுக்கு ஒரு உயரமான ஒரு இடத்துல நின்று என்ன செய்வாங்க, அவங்க பேசுறாங்க, நம்ம என்ன செய்ய கேட்கறோம். பேசுற போறதற்கு நம்ம பேசுற வித்தியாசம். வார்த்தை எடுத்து சொல்லுற ஒரு மனிதன் தான் ஒரு தூதர். மற்றபடி அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்போ அங்கேயும் ஒரு வேறுபாடு நம்ம சொல்றது, ஆலயத்துக்குள்ள சொல்றது கொண்டு வரக்கூடாது. எப்படி நம்ம இருதயத்துக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு, எந்த ஒரு கரப்ஷன் இல்லாம இருக்கிற மாதிரி நாம தொழுது கொள்ள இடம் செய்யணும். அப்படிதான் இருக்கணும். நான் ஆலயத்தை டெக்கரேஷன் பண்றேன், இது ராஜாவின் அரண்மனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நான் டெக்கரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல லைட்டு, மற்றபடி எல்லா விதமான இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்யணும் பயன்படுத்தலாம். ஆனா அந்த ஆசையில ஒரு லைட்டு போடுறது, இந்த மாதிரி சொல்றது காரியங்கள் சொல்றது, தேவையில்லாத காரியங்களை சொல்றது கொண்டு வர கூடாது. இதுல என்ன பிரச்சனை, இப்ப கிறிஸ்துமஸுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணா அது நம்ம பிரிச்சு அறியும். அதே நேரத்தில் அந்த வேறு விதமாக என்ன செய்யக்கூடாது, ஜனங்களை விடர பண்ணக்கூடாது, உங்களுடைய சிந்தை என்ன செய்யக்கூடாது, கரப்ஷன் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஆயுதத்தை வர்றாங்கன்னா இது நிமித்தம் நம்ம இடர்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துல இடரும்போது தேவனுடைய பிரசன்னத்துக்கும் நமக்கு ஒரு தீரம் இருக்கிற மாதிரி நம்ம தொழில் ஒரு ஆலயத்துக்கு வருகிற நாமும் சொல்லி ஒரு விசுவாசிகளுடைய சிந்தையை கரைப்படுத்துகிற காரியங்கள் என்ன சொல்லி ஈடுபட கூடாது. இது போய் சிபிஎம் இருந்துச்சு, பழைய நாட்கள் அப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் வர விசுவாசிச்சாங்க. அதை மாற்றுகிற ஒரு தந்திரமான முறையில சிக்கி தவிக்கிறாங்க. நாம் நினைச்சுக்கூடாது அந்த காரியத்துல ஈடுபடக்கூடாது. இப்போ எசேக்கியேலுடைய தரிசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா,
அவர் சிறையில் இருக்கிற காலத்துல வந்து தரிசனத்தை பார்க்கும்போது எப்படி வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிமை வந்து எடுபட்டு போனாங்க. அதே மாதிரி மோசையின் காலத்துல வந்து சில கரப்ஷன் ஆகி அவர் ஆசிரியக்க கூடாத கொண்டு வெளியில கொண்டு போடுறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் வந்து இருக்கணும். ஏன்னா கடைசி நாட்கள் என்ன சொல்ற, கர்த்தர் விசுவாசத்தை காண்பார். விசுவாசத்தை காண்பார்னா அவர் மேல உள்ள நம்பிக்கை எடுத்து வேற எல்லா காரியங்களும். இந்த விசுவாசம் வந்து டோட்டலா வந்து அவிசுவாசத்துக்கு வந்து முடியும். இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம் உருவாகும் போது அவருடைய வாழ்க்கை ரகசியம். இப்ப நம்ம நிறைய பார்க்கிறோம், நிறைய நம்ம வந்து சுவிசேஷம் சொன்னோம், நிறைய தெருக்கள் சொன்னோம். இப்ப என்ன செய்ய முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியாது. இதுதான் வந்து நிறுத்தப்படுகிற காலம். இப்ப ரஷ்யா வந்து கிறிஸ்தவன் வந்து பார்த்தாலே ஆசிரியப்பாங்க. ரஷ்யா லோகத்துல வந்து பார்த்து சிரிச்சாங்க, என்ன செஞ்சாங்க, அரசு பண்ணிடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட காலங்கள்ல வந்து இப்ப ரஷ்யால வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அங்க ஒரு எழுப்புதல் இருக்குன்னா இன்னும் வந்து என்ன செய்யணும், அந்த காலங்கள் வந்து அந்த கிருபை காலங்கள் முடிக்கப்படல. என்னைக்கு வந்து அது இந்தியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த கிறிஸ்தவ காரியங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாசகம் நடைபெறுகிற காலங்கள் வரும்போது இன்னைக்கு நமக்கு அந்த நெருக்கடி வந்துருச்சு. நமக்கு வந்து நெருக்கடி இல்லாம இருந்துச்சு. இப்ப அவங்க வந்ததுனால அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இதெல்லாம் இதுதான் அவனுக்கு வருது நிறையா. மாட்டுக்குட்டி பலியிடுறது, அப்புறம் வந்து கிளை துணி விடுறது, அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வேகத்துக்குள்ள அரசியல் ஆராய்ச்சி வளர்த்தோம்னா அதெல்லாம் வந்து வருகை அடையாளங்களுக்கு வந்து எங்கேயும் சொல்லப்படும். மற்றபடி உலகத்துல வந்து விசுவாசத்துக்கு எதிராக அவிசுவாசம் இன்னைக்கு புரிய செய்யும், அன்னைக்கு தான் எந்த ரகசிய வருகை வருது. அப்ப அவங்களுக்கு டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துற விசேஷத்துல வந்து சீக்கிரம் வருகிற வசனத்தை சொல்லி பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லணும். ஆனா அவர் என்னைக்கு வருவார், எப்படி வருவார் அப்படின்னா, என்னைக்கு நம்மளுடைய விசுவாச காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதோ அன்னைக்கு விசேஷத்தை பயன்படுத்துவாங்க வருவார். ஒரு விசுவாசி உருவாக்கத்தை முடிவாயா, ஒரு விசுவாசின் சிந்தை எழுச்சிக்கூடாது, கரைப்படுத்தாத ஒரு வேலை வந்துருக்காரு. அதாவது நாமும் நம்முடைய விதயத்துல நம்முடைய விசுவாசம் கரைப்படுத்தாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். இந்த காரியங்கள் செய்யும் போது என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு நம்ம செய்யணும். லாஸ்ட் வந்து வெளிப்படுத்த பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட் இந்த எல்லா காரியமும் முடிச்சாலும் நினைச்சாரு, நீங்க வந்து இந்த சொந்த ஜனமா இருக்குது, நான் உங்கள் தேவையான இருக்கிறேன், நீங்க உங்க மத்தியில என்ன செய்வேன், ஆசை பண்ணேன்னா அந்த முடிவில் என்ன செய்யறது, ஒரு நிறைவு வச்சிருக்கிறார். அப்ப அந்த வச்சிருக்கிற அந்த நிறைவுக்கு நேரம் என்ன, அவருக்கு உள்ள இருக்கிற விசுவாசம் நிறைந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ஒருங்கிணைக்கிற தேவனா இருக்கு. மனம் அங்க இருக்கிறவங்க 1,14,000 பேர், இங்க இருக்கிறவங்க அப்படின்லாம் கணக்கு கிடையாது. அது புறஜாதி, நிறைய விஷயங்கள் இருக்கு. புறஜாதி இருக்குன்னா இவங்க தான் வந்து இங்க போவாங்க அப்படின்னு அந்த விசுவாசத்தை வந்து நம்ம செய்யணும். விசுவாசம் சொல்ற பவுல் சொல்ற விசுவாசத்தை காத்து கொண்டே நீதிங்கிறீங்க. அப்ப டோட்டலா அந்த விசுவாசத்துக்குள்ள, விசுவாசனால என்னது, விசுவாசம்னா அவர் மேலே நம்பிக்கை கடைசி வரைக்கும் சொல்றாரு, தீர்க்கப்பட கூடாது. டோட்டலா நமக்கு முடியுமானோ நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் அவருக்கு மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம குறைவில்லாதவா இருக்கணும். அதே நேரத்துல மற்றவர்களை உருவாக்குற பிள்ளைகள் இருக்கணும். அவங்க விசுவாச குறைச்சல் நமக்குள்ளே உண்டு பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் அடுத்தவங்க கொண்டு போகக்கூடாது. ஒரு உலகத்தை என்ன செய்யணும், படைச்சாகணும். அதுதான் உண்மையில் உள்ள கடமா பொறுப்பு. ஓகே.